நம்ம ரோமரை இன்று நாளில் பார்க்க போகிறதில்ல, அது கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்திவோம் மீண்டும். இப்போ இந்த 40 நாள் இருக்கிறபடியினால இந்த டெய்லி ஆராதனையில் நான் ஒரு சில காரியங்களை எடுத்து கொண்டு வருகிறேன். அற்புதமான காரியங்கள். 18ஆம் தேதி இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறான் சொல்லுகிறான். சொல்லுங்கள், இயேசு யாராகிறாரு? தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான். அவரை தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி முதல்ல சாட்சி கொடுத்துக்கிறோம் அந்த யோவான் ஸ்நானன் தான். அப்போது தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யார் இயேசுவை பார்க்குறாங்களோ அவர் பின்னாடி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். 2வது நாள் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் பிரகாசிக்கும்படி அப்படின்னு சொல்லி ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமத்திலையும் யோவான்லேயும் நான் என்ன பண்ண எடுத்து காமிச்சேன். ஒளியாக இருக்கிறார். ஆண்டவர் முதல்ல உலகத்தை படைக்கும் போது முதல்ல இருளாக இருக்கிற பார்த்து ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்னார். சொல்லுங்கள், ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஒளி உண்டாகின பிறகு தான் அதுக்கப்புறம் சுடர்களை படைக்கிறார். சுடர்னால ஒளி உண்டாகலை, ஒளி தான் முதல்ல வந்துச்சு. அந்த ஒளி யார்? தேவன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த ஒளி இருளை என்ன பண்ணவில்லை, பற்றி கொள்ளவே. அந்த இருள் போக்கியது அந்த ஒளி. அந்த ஒளி தான் என்ன பண்ணுது, சுடர்களை எல்லாம் என்ன பண்ணுது, உண்டாக்கியது. அப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்தோம் 2வது நாள். 3வது நாள் நாம் எல்லாம் மணவாளனாக இருக்கிறோம். சொல்லுங்கள், நாம் எல்லாம் என்னவா இருக்கிறோங்க? மணவாளனாக இருக்கிறோம். அவர் மணவாளனாக இருக்கிறார், நம்ம மணவாட்டியாக இருக்கிறோம். ஆகவே அந்த மணவாட்டியை தேடி என்ன பண்ணுறாரு மணவாளன், என்ன பண்ணுறாரு, அந்த பரலோகத்தை விட்டு பூமிக்கு என்ன பண்ணுறாரு, கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆமாம், நம்மளை தேடி தான் என்ன பண்ணுறாரு மணவாளன், என்ன பண்ணுறாரு, பூமிக்கு நம்ம போலையே அவரும் என்ன பண்ணுறாரு, சரீரமுடையவராக என்ன பண்ணுறாரு, கடந்து வந்து இந்த மணவாட்டியை மணமுடைக்கிறதுக்காக என்னத்தேடா இந்த மணவாட்டிக்கு கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ எது பெஸ்ட்டுன்னு பார்க்க சொல்ல தான் உயிரையும் தான் ரத்தத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, மணவாட்டியை சொந்தமாக என்ன பண்ணுறாரு, வாங்கி கொள்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது இயேசு நம் மணவாட்டியாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இயேசு மெஸ்ஸியா. சொல்லுங்கள், இயேசு யார்? மெஸ்ஸியா. அவர் அனுப்பப்பட்டவர், அவர் கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் உலக இரட்சகர். அவர் யாருங்க? உலக இரட்சகர் என்பதை குறித்து நாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை என்ன பண்ணுறாங்க, முதல் கொண்டாட இருக்கிறாங்க. கவனிங்க, 6ஆம் அதிகாரத்தில். அப்போது இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட இருக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த வேளையில் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, 5 அப்பம் 2 மீனை என்ன பண்ணுறாரு, 5000 பேர்களுக்கு என்ன பண்ணுறாரு, பங்கிட்டு கொடுக்குறவரா என்ன பண்ணுறாரு இருக்கிறார். சொல்லுங்கள், 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுறாரு, 5000 பேர்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறவர்களாக இருக்கிறார். இந்த 5 அப்பம் 2 மீன் இந்த காரியத்தை மத்தேயுவில் வாசிக்கலாம், லூக்காவில் வாசிக்கலாம், எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்துலேயும் இந்த அப்பத்தை குறித்து, பெருகுகிறதை குறித்து இயேசு என்ன பண்ணுறாரு, செய்ததை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எழுதியிருக்கிறாங்க. சொல்லுங்கள், எல்லாரும் எழுதிருக்காங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு அற்புதம். இந்த ஒரு அற்புதம் என்னதுங்க, ஒரு முக்கியமான அந்த 5 அப்பம் 2 மீன் பெருகிறத குறித்து எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடலுக்கு போகிறாங்க, அக்கறைக்கு போகிறாங்க. அக்கறைக்கு போக சொல்ல
போஜனம் இல்லைன்னு திரும்ப சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அடிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவலைப்படலீங்களே. உங்களுக்கு இப்போ தானே நான் என்ன பண்ண, ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சேனே, அதை கூட என்ன பண்ணிட்டீங்க, மறந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார். இப்படி சொல்லிட்ட பிறகு அப்போது ஒரு காரியத்திலேருந்து சொல்கிறார், ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த போஜனத்தை குறித்து தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக பேசுது. என்னதுங்க, போஜனத்தை குறித்து தான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் பேசுது. இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக 26, அற்புதங்களை கண்டதினால் இல்லை, அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவர் பிதாவாகிய தேவன் முத்தரித்துகிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரிகளை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்குது. அதற்கு அவர்கள், அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படி காணத்தக்க நீர் என்ன அடையாளம் காண்பிக்கிறீர் என்றார். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை புசிக்க கொடுத்தாரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதா வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறவார் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இப்படி பேசிகிட்டே இருக்க சொல்கிறாரு, வானத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, அப்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த இருக்கிறதுலே மிகப்பெரிய அற்புதம் அப்பம் கொடுக்குற அற்புதம் தான் மிகப்பெரிய அற்புதம். எந்த அற்புதங்க, 40 வருஷமாக அந்த அற்புதம் என்ன பண்ணுச்சு, நடந்தது. மன்னாவை சாப்பிட்ட அற்புதம் தான் ரொம்ப பெரிய அற்புதம். எத்தனை வருஷம் நடந்தது அப்படின்னா 40 வருஷம் இந்த அற்புதம் நடக்குது. இப்போ அந்த அற்புதத்தை இவங்க என்ன தாங்க, மோசே தான் கொடுத்தேன்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், மோசே கொடுக்கலப்பா, வானத்திலிருந்து இந்த அப்பத்தை கொடுத்தது மோசே கொடுக்கல, அது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், அந்த அப்பத்தை என்ன பண்ணார், கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு. அந்த அப்பத்தை 40 வருஷம் சாப்பிட்டாங்க. ஆகவே அவர்கள் பலன் அடையவில்லை. அவர்கள் ஒருவனும் பலவீனமாக போல, வியாதி வரல, அவர்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. அவர்கள் கால்கள் வீங்கலை, அவர்களுடைய ட்ரெஸ்ஸு என்ன பண்ணல, பாடா போல, அவர்களெல்லாம் நல்லா பலன் உள்ளவர்களாக என்ன பண்ணாங்க, அவங்க இருந்தாங்க. அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவங்க என்ன பண்ணல, கட்டிலில் படுக்கலை, வீட்டில் படுக்கலை. ஆனாலும் அவர்கள் கூரையிலையும் அவங்க டென்ட்லேயும் படுத்தாலும், குளிரில் நடந்தாலும், அவங்க இந்த மன்னாவை சாப்பிட்டாலும் அவங்க 40 வருஷம் என்ன பண்ணல, வியாதியை அடையவே இல்லை. அது எப்பேற்பட்ட அப்பம் என்று சொல்லும்போது அது என்ன சொல்கிறார், வானத்திலிருந்து இறங்கிய அப்பம், அது தேவன் அருளிய அப்பம் என்று என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சொல்லுங்கள், தேவன் அருளிய அப்போன்னு சொல்கிறார். இப்படி சொன்னோன்னா அடுத்த வார்த்தை என்ன கேட்குறாங்க, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை என்ன பண்ணுங்க, இப்போதும் எங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், தர வேண்டும்ன்றாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த அப்பத்தை என்ன பண்ண, இப்போது எங்களுக்கு அப்படி இந்த கான்டெஸ்ட் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்பொழுது எங்களுக்கு என்ன பண்ண, இந்த அப்பத்தை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்படி சொன்னோன்னே அடுத்த வார்த்தையை இயேசு யாரும் எதிர்பார்க்கல. இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். இப்போ இந்த அப்பத்தை குறித்து பாருங்க, கவனிங்க. இந்த அப்பம் என்ற மிராக்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய உடன்படிக்கையில் 40 வருஷமாக கொடுத்தார். புதிய உடன்படிக்கையில் இயேசு என்ன பண்ணுறாரு, கடைசி நேரத்தில் இந்த புது உடன்படிக்கை அடையாளமாக அப்பத்தை எடுத்து, இதுதான் என் சரீரம், ரசத்தை எடுத்து இதுதான் ரத்தம் என்று சொல்லுகிற இந்த 4 காரியத்தை என்ன பண்ணுது, எல்லா சுவிசேஷத்தை 4 சுவிசேஷத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இயேசு அப்பத்தை பெருக செய்தார் என்ற மிராக்களும் 4 சுவிசேஷத்தில் என்ன பண்ணுது இருக்குது. சரி, ஒரு காரியம் திருப்பி 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 வருது, கவனிங்க. திருப்பி திருப்பி வரும்போது ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கணும். ஏன்டா அந்த அப்பத்தை குறித்து சொல்கிறது மட்டும் அந்த கம்யூனியனை கொடுத்து சொல்லும்போது 4 இடத்துல சொல்லுது, இந்த அப்பம் பெருகிற விஷயத்தில் 4 சுவிசேஷத்திலும் சொல்லுது. பழைய உடன்படிக்கையில் இந்த அப்பம் 40 வருஷமாக என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டுக்குது. அப்படின்னா என்ன இந்த அப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிக்கணும்.
அப்படின்னா நீங்கள் யோசிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இப்படி சொல்லிட்டு வந்திருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய கிரேட்டாக இருக்குது இந்த அப்பத்தை குறித்து, அது தேவனுடைய அப்பமாக இருக்கிறபடினால அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த ஜீவ அப்பம் நான் தாமான்றார். சொல்லுங்கள், அந்த ஜீவ அப்பம் ஐ ஆம் என்னது லைஃப் ஆஃப் பிரெட்ன்றார். நான் தான் அந்த ஜீவ அப்பம். அன்னைக்கு கொடுத்தாங்களே பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு, அதுதான் நான் தான். இந்த அப்பத்தெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ண பெருக செஞ்சுதே, அது நான் தான். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த கம்யூனியனில் நான் பிட்டு தரப்போகிற பஸ்கா பண்டிகை நாட்டில் தான் என்ன பண்ணுறாரு, அது கரெக்டாக செய்கிறார். அதையே நான் தான் என்னதுங்க, அந்த ஜீவப்பம் நான் தான் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு யாரு அப்படின்னா, இயேசு தான் ஜீவ அப்பம். சொல்லுங்கள், இயேசு தான் என்னதுங்க, ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. அதாவது என்னன்னா, இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் ஜீவனை கொடுக்கணும்னா இந்த அப்பத்தை புசிக்காம நாம ஜீவனுக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி அந்த மன்னாவை புசித்து 40 வருஷம் பலன் உள்ளவர்களாக இருந்தார்களோ, இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கும் போது, இயேசுவாகி அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கும் போது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணுவோம், இருப்போம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, இம்மையிலும் மறுமையிலும் நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றார். அதனால தான் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. அப்புறம் சொல்றாரு, சொல்லிட்டு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டான், தாகம் அடையான் அப்படின்றார். அப்போ இந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவின் மேல எந்த ஒரு மனுஷன் விசுவாசமா இருக்கிறானோ, இந்த ஜீவனை தருகிறபடினால அவன் தாகமடைய மாட்டான், அவன் என்ன பண்ண மாட்டான், பசி அடையவே மாட்டான். இதுதான் வந்து இந்த அப்பத்தை குறித்து தான் சொல்றாரு சமரியா ஸ்திரீ கிட்ட. நான் கொடுக்கும் தண்ணீரோ ஜீவகாலமெல்லாம் நித்தியமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. அப்போ இயேசு வந்து ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்பா இன்மைக்கு சரீரத்தில் வாழணும், சரீரம் பிழைக்கணும், சரீரம் உயிரோடு கூட இருக்கணும்னா மனுஷன் சாப்பிட்ணும். சொல்லுங்கள், மனுஷன் என்ன பண்ணுங்க, சாப்பிட்ணும். சரீரம் வந்து சாப்பிடாம எத்தனை நாள் இருக்கும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு 40 நாள் உணவும் தண்ணீரும் சாப்பிடாம ஒரு சரீரம் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்கான சரீரம் வாழ முடியும். உயிர் வாழ 40 நாள் வரைக்கும் என்ன பண்ணலாம், தண்ணியும் சாப்பிடாம 40 நாள் வரைக்கும் சாப்பாடை சாப்பிடாம இந்த சரீரத்தில் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். அதுக்கு மேலே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, சரீரத்துக்கு உணவு இல்லைன்னா சரீரம் என்ன பண்ணிடும், செத்து போயிடும். சரீரம் என்ன பண்ணிடும், உயிர் போயிடும். ரத்தத்தில் ரத்தம் இருக்காது, உயிர் இருக்காது, உடனே போயிடும். அப்போது சரீரத்துக்கு உயிர் ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்துக்கு உயிருக்கு வந்து உணவு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, உணவு ரொம்ப முக்கியம். அதே போல ஆவிக்கு, ஆவி பிழைப்பதற்கு இந்த ஜீவ அப்பம் முக்கியம். சொல்லுங்க, இந்த ஆவி பிழைப்பதற்கு இந்த ஜீவ அப்பம், ஆவி வந்து மரணத்தை நீங்கி தாகமடையாம பசியடையாமல் இருக்கணும்னா என்னதுங்க, அப்போ ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு வந்து எல்லாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டோன்னு எல்லா சீசனும் விட்டு போயிட்டான். யார், இந்த சமரியா ஸ்திரியாண்ட. இயேசு அவர்கிட்ட வந்து பேசுகிறார், சாப்பாடு வந்துடுச்சு சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் இம்மைக்கார போஜனத்தை குறித்து நீ பேசுகிறீங்க, நான் பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு தான் நான் இங்கே என்ன பண்ணேன் வந்தேன். அப்போ ஒரு காரியம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இயேசு இந்த சரீர பிரயாணத்துக்கு உணவுக்கும் ஆவிக்குரிய உணவுக்கும் ஒரு காரியத்தை சொல்ல வரார். என்னன்னா, இந்த ஆவிக்குரிய உணவு ஒரு மனுஷனுக்கு வசனம், அவருடைய சரீரம், இந்த அப்பத்தை சாப்பிட்டா தான் உன்னுடைய ஆவி ஜீவன் உள்ளதாக இருக்கும், உன்னுடைய ஆவி பிழைக்கும், ஆவி தாகமடையாது, ஆவி பசி அடையவே அடையாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இது எப்படி எடுத்துக்கணும், இந்த அப்பத்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லும்போது விசுவாசமாய் எடுத்துக்கொள்ளணும். இயேசுவை என்ன பண்ணுங்க, விசுவாசமாய் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் சொல்றாரு, பிதாவனை எனக்கு கொடுக்க என் சித்தத்தின்படியில் அவர் ஒரு லைனாக சொல்லினே வராரு. சொல்லினே வந்துட்ட பேர் இந்த இடத்துல சொல்கிறாரு 41 திரும்ப சொல்கிறாரு,
என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த அப்பம் என்று இல்லை 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 39:40 வந்து சொல்கிறார் என்னன்னா, இந்த அப்பத்தை சாப்பிடும்போது, சொல்லுங்கள், இந்த அப்பத்தை சாப்பிடும்போது அவன் ஜீவன் இருக்கும் அப்படி சொல்லிட்டு, அவர் எனக்கு தந்தவர்களை ஒன்றையும் நான் எழுந்து போகவில்லை, கடைசி நாளில் அவளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவை என்ன பண்ணுது, சித்தமாக இருக்குது. தேவனுடைய சித்தம் என்னன்னா, கடைசி நாள் ஒன்று இருக்குது. இயேசு என்ன பண்ண போகிறார், மீண்டு வரப்போகிறார் அந்த கடைசி நாட்களில், லாஸ்ட் டே, ஜட்ஜ்மெண்ட் டேல. இந்த கடைசி நாளில் அவர் வரும்போது நம்ம எல்லாம் எழுப்பணும். சொல்லுங்க, நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், தூங்கி இருக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், மரணத்தின் காரணமாக தூங்கி இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணோம், எழுப்பணும். அதுதான் பிதாவின் சித்தமாக என்ன பண்ணுது இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவன் நித்திய ஜீவன் அடைவதும், நான் அவனை கடைசி நாள் அவனை எழுப்புவதும் தேவனுடைய சித்தமாக என்ன பண்ணுது. அப்போ உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் பாவத்தின் காரணமாக கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, என்றென்றுமாய் மனுஷன் இந்த மரணம் என்ற படுக்கையிலே உறக்கமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு வரும்பொழுது யாரெல்லாம் மரித்திருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணணும், எழுப்பணும். இதுதான் தேவனுடைய சித்தம். சொல்லுங்க, இதைத்தான் எழுப்பணும், தேவனுடைய சித்தம். எல்லாரும் கல்லறையிலே இருக்கக்கூடாது, கல்லறையிலேருந்து என்ன பண்ண, உயிரோடு கூட எழுப்பணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான வசனம், ரொம்ப ஆழமான அதிகாரம். இந்த அப்பத்தை குறித்து சொல்லும்போது ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் பிதாவின் சித்தமாக இருக்குது. ஆகவே எல்லாரையும் உயிரோடு கூட எழுப்பணுன்றதுக்காகத்தான் அவர் ஜீவ அப்பமா இந்த உலகத்தில் வந்தார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜீவ அப்பமா என்ன பண்ணார், இந்த உலகத்தில் வந்தார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. திருப்பி சொல்ற 41, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று நான் சொன்னது நிமித்தம் யூதர்கள் என்ன பண்ணார்கள், அவரை முறுமுறுக்கிறார்கள். யோசேப்பின் குமாரனாக இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயாரையும் நான் அறிந்திருக்கிறோம் அல்லவா, அப்படி இருக்கும்படி வானத்தில் இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் என்ன பண்ணுவேன், அவனை எழுப்புவேன். திருப்ப சொல்றார், கடைசி நாள் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பினவரை இழுத்து கொள்ளாவிட்டால், இழுத்து கொள்ளனா விசுவாசத்தினால அவர் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி கொள்கிறோம். விசுவாசத்தினால அவர் அழைக்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஜீவப்பம், இயேசுவே எனக்கு கடைசி நாளில் உயிரோடு கூட என்னை எழுப்ப வல்லவர், என்னுடைய பாவ மரணத்தை போக்கி என் வாழ்வில் ஆவியில ஜீவனை கொடுக்க வந்தவர் என்று சொல்லி எந்த மனுஷன் அவரை இழுத்து கொள்றானோ அவனை கடைசி நாளில் நான் என்ன பண்ணுவேன், இழுப்பேன். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டவன் என்ற தீர்க்கதரிசிகள் ஆகமத்தை எடுக்கிறது. ஆகையால் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எவனும் அவனிடத்தில் வருகிறான். என்னது, தேவனிடத்தில் வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க நித்திய ஜீவன் உண்டு. திருப்பி சொல்ற, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்குன்னா உண்டுங்க, நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ திருப்பி சொல்ல, ஜீவப்பம் நானே. எல்லாம் சொல்லுங்க, ஜீவப்பம். திருப்ப ஜீவன் பற்றி பேசிட்ட பிறகு அந்த ஜீவனை எப்படியா இன்னைக்கு தராரு அப்படின்னா, நான் தான் ஐ ஆம் எ பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்ற இங்கிலீஷில், நான் தான் அந்த ஜீவ அப்பம். சொல்லுங்க, நான் தான் அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, இந்த ஜீவ தண்ணீரை தாங்க, அந்த ஜீவனை தண்ணீர் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் தான் அந்த ஜீவ அப்பம். இருந்தா உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள், இதே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கிய அப்பம் இதுவே. சொல்ற, நான் தான் ஜீவப்பம். அந்த மானத்திலிருந்து இறங்கின அந்த மண்ணாவை புசிச்சாங்க பாருங்க, அவன் கூட செத்துட்டான். ஆனா இதை புசிக்கிறவன், என்ன புசிக்கிறவன் என்றென்று என்ன பண்ண மாட்டான், மறிக்கவே மாட்டான். யூதர்களும் தலை சுத்துது. நயாந்தாலும் பைத்தியக்காரன் மாறிக்கிறான், தன்னை அப்பான்றான், என்ன புசின்றான், என்னையா சொல்ல வரான். எப்படி குழம்பம் பாருங்க, என்னையா சொல்லி வரான். என்ன பண்ணுங்க, குழம்பு அவனுக்கு. வானத்திலிருந்து அப்பம் இதுவே. திருப்ப சொல்ற 51, நானே வானத்திலிருந்து வந்த அப்பம். திருப்ப சொல்ற, நான் தான் வானத்திலிருந்து இறங்கினேன். நான் தான் என்னதுங்க, வானத்திலிருந்து இறங்கினேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் மனுஷனால இந்த பூமியில உண்டாகலைங்க,
அவர் தேவனால என்ன பண்றாரு? மனுஷன் மூலமாக இந்த பூமிக்கு வந்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்ல, வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். சொல்லுங்க என்றென்றைக்கு. எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்றென்றைக்கு. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இந்த ஜீவாப்பன் சொல்றேன்னு, எப்படி உனக்கு இந்த அப்பத்தை கொடுக்க போறேன்? என் மாம்சத்தை தான் உனக்கு என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன்றார். சொல்லுங்க, என்னுடைய மாம்சத்தை கொடுக்க போறேன், என்னுடைய ஃப்ளஷ். ஹல்லேலூயா. என் மாம்சத்தை நான் என்ன கொடுக்க போறேன்? அப்போ யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ள என்ன பண்றாங்க? பெரிய பிரச்சனையா போச்சு அவங்களுக்கு. ஏன் சரீரத்தை பிட்டு தரேன்னு சொல்றானே, இவன் மாம்சத்தை எப்படி நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? எல்லாம் என்ன பண்றாங்க? வாக்கு பண்றாங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி திருப்போம், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே திரும்ப சொல்றாரு. என்னை புசித்தா தான் உங்களுக்கு ஜீவன், என்னை புசிக்கல உங்களுக்கு என்ன இல்லைங்க? ஜீவன் இல்லை. மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து மனுஷகுமாரனுடைய ரத்தத்தை பானம் பண்ணலன்னா உனக்கு என்ன இல்லப்பா? ஜீவன் இல்லை. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? ஜீவனு இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். என் மாம்சத்தை புசித்து திருப்போம், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். சொல்ற மீண்டும் மீண்டும், என் மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும், அப்பதான் ஜீவனு, அப்பதான் அவனை நான் என்ன பண்ண முடியும்? கடைசி நாளில் எழுப்ப முடியும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பாருங்க, சில நேரத்தில் கம்யூனியன் ரொம்ப முக்கியம். வயசான காலத்தில் ஒரு மனுஷனுக்கு அந்த கம்யூனியன் கூட எடுக்க முடியாத போச்சுன்னு வச்சுங்களேன், சில நேரத்தில் அவங்களுக்குலாம் நான் வீட்டில் போய் கம்யூனியன் கொடுத்தது உண்டு. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் நினைவு கூறும்போது அந்த சரீரம் சாகாது, மரித்தாலும் என்ன பண்ண அந்த சரீரம் பிழைக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. சொல்லுங்க, என் மாம்சம் தான் என்னதுங்க? மெய்யான அப்பம் சொன்னார். என் மாம்சம் தாங்க அந்த அப்பம், என் மாம்சம் தாங்க அது போஜனமாக இருக்குது. என் ரத்தமே மெய்யான என்ன பண்ணுது? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண என்னிலே என்ன பண்றான்? நிலைத்திருக்கிறான். நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் அப்படின்றார். ரொம்ப தெரிய சொல்றார். ஜீவனுள்ள பிதா தான் என்னை அனுப்பிக்கிறாரு, நான் தான் அப்பம், என்னுடைய மாம்சம் தான் மெய்யான போஜனம், என் ரத்தம் தான் மெய்யான பாதனம். என்னை புசிக்கிறவன் என்னுக்குள்ள நிலைத்திருப்பான், என்னை புசிக்கிறவன் என்னால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்றென்று பிழைப்பார்கள் என்றார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்றென்று என்ன பண்ணுவாங்க? பிழைப்பாங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல். திரும்ப இந்த வார்த்தை அகைன் வருது. நான் தான் அப்பம், என் ரத்தம் தான் பானம், இதை புசிக்கணும், இதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவனை கொண்டு தான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? உங்கள் கடைசி நாள் உயிரோடு கூட உங்களை எழுப்ப போகிறேன். இது பிதாவின் சித்தம். அந்த மன்னாவை புசித்தவங்க செத்தாங்க, ஆனால் இதை புசிக்கிறவங்க பிழைப்பாங்க, இதை புசிக்க என்னைக்குள்ளே நிலைத்திருப்பாங்க. அவங்க என்னென்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க ஆவி என்ன பண்ணாது? ஒரு நாள் சாகாது. சரீரம் செத்தாலும் அந்த சரீரம் மீண்டும் என்ன பண்ணும்? உயிரடையோன்றார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயில மத்தேயு 26ஆம் அதிகாரம் திருப்பி இந்த இடத்துல பாஸ்கா வருது. 26ஆம் அதிகாரத்தில் பாஸ்கா வருது. அப்போது இயேசு 26, 27, 28 படிங்க. அவர்கள் போதனை பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல திருப்பி என்ன பண்ண, இதுவும் இந்த மத்தேயு இந்த இடத்துல சொல்கிற காலத்திலும் பஸ்கா பண்டிகையின் காலம். பஸ்கா பண்டிகையில்
அந்த எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டை அடிப்பாங்க. அந்த ஆட்டை அடித்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க தெளிச்சிட்டு அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க, சுட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து என்னது, பலியின் மூலமாக பாவம் கழுவின பிறகு அந்த அப்பத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. வழக்கமாக இதுதான் பஸ்கா பண்டிகை என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறார், மேல் வீட்டு அறையில் பஸ்காவை கொண்டாடுறார். இப்படி கொண்டாடும் போது என்ன சொல்கிறாரு, ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு இதுதான் என் சரீரம்ன்றார். இந்த ரசத்தை எடுத்து சொல்கிறார், இதுதான் என்னுடைய ரத்தம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய. இப்போது இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது என்னில் நிலைத்திருப்பான், அவனை கடைசி நாள் எழுப்புவேன். இந்த அப்பமும் ரசமும் ஜீவனாக இருக்கிறது. இதுதான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் சிலுவையில் அந்த ரத்தத்தை கொடுத்துட்டாரு. சிலுவையில் அந்த சரீரத்தை என்ன பண்ணுறாரு, நம்ம வாழ்கிறதுக்காக பிழைக்க பிட்டு கொடுத்துட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. அவருடைய ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்போ சரீரத்தையும் ரத்தத்தையும் அவர் பாடுகளுக்கு உட்பட்டார். சரீரம் பிற்கப்பட்டது, சரீரம் உடைக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. இதெல்லாம் எதற்காக? நாம் குணமாகிறதுக்காக, நாம் சமாதானம் அடைவதற்காக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக. அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில் என்ன பண்ணுறாரு, தனது சரீரத்தையும் தனது இரத்தத்தையும் பஸ்காவின் ஆடை போல சிலுவையில் தொங்கி பலியாகி தன் சரீரத்தை என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் பிட்டு கொடுத்துட்டார். எல்லாருக்கும் தன் சரீரத்தையும் தன் ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு, பிட்டு கொடுத்துட்டார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சரீரம் பிற்கப்பட்டதும் அந்த சரீரம் நொறுக்கப்பட்டதும் அந்த சரீரத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவம் மன்னிப்புக்காக பிச்சு போட்டாங்க. அவரை அடி 39 அடி. அவருடைய சரீரம் எல்லாம் முழுக்க அப்படியே தெரிச்சுது, அப்படியே கீறி என்ன பண்ணுது, ஒரு எலும்பு கூட இல்லாத அளவுக்கு தூக்கி போட்டது. அவர் முகம் பார்க்கறதுக்கு ரூபம் இல்லை, பழுதற்றவராக இருந்தார். அவர் ரத்தம் முழுக்க என்ன பண்ணுது, கடைசி சொட்டு ரத்தம் வரை என்ன பண்ணுது, நமக்காக சிந்திடுச்சு. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, உனக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கறதுக்கு, உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தருத்துக்கு, உன்னையும் என்னையும் கடைசி நாள் உயிரோடு எழுப்புவதற்கு, நாம் தாகமடையாமல் இருப்பதற்கு, நாம் பசியடையாமல் இருப்பதற்கு, நாம் நிலைத்திருப்பதற்கு, நமக்கு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்காகவே என்ன பண்ணுறாரு, தன் சரீரத்தை உனக்கும் எனக்குமாக என்ன பண்ண, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற எவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்வார். சிலுவையில் தமது மாம்சத்தையும் தன் ரத்தத்தையும் என்ன பண்ண, நமக்காக பலியாக என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அந்த ரத்தமும் அந்த பிற்கப்பட்ட சரீரத்தையும் நாம் விசுவாசத்தினால என்ன பண்ணுறோம், இந்த பந்தியில் என்ன பண்ணுறோம், நினைவு கூறுகிறோம். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே, இதை விசுவாசமாக இருக்கிறவன், இந்த அப்பத்தின் மேலே விசுவாசமாக இருக்கிறேன். அதுதான் நான் முதல்ல வாசித்தோம். எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 6ஆம் அதிகாரம். திரும்ப வரோம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 35. இயேசு அவரை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். இப்போ அவர் என்ன சொல்றாரு, சிலுவையில் எல்லாம் செஞ்சுட்டேன், ரத்தத்தை பிச்சு தந்துட்டேன், நீங்கள் எல்லாரும் இதை பருகும்படி சரீரத்தை பிட்டு கொடுத்துட்டேன், உங்கள் நிமித்தமாக நொறுக்கப்பட்டேன், உங்கள் நிமித்தமாக பாடு அனுபவித்தேன், உங்களுக்காகவே நொறுக்கப்பட்டேன், நீங்கள் சுகமடைகிறதுக்காக பாவம் மன்னிப்பு எல்லாம் செஞ்சிட்டேன். இப்போது சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த கர்த்தருடைய பந்தி வருது, இந்த பஸ்காவின் பலி வருது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அன்றைக்கு 2000 நடந்த சிலுவையை என்ன பண்ணுறோம், யோசனை பண்ணி பார்க்குறோம். என்ன அந்த அப்பம்,
அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் என